சகோதரிகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பரங்கிக்காய் அல்வா செய்கிறது எப்படின்றத பார்க்கலாங்க. இது வந்து பரங்கிக்காய் சொல்லுவாங்க, பூசணிக்காய் சொல்லுவாங்க, மஞ்சள் பூசணிக்காய்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் அல்வா செய்யலான்னு இருக்கிறோம். இன்றைக்கி இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். வீடியோ ஏதாவது தேவைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த பூசணிக்காய் அல்வா செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம். இந்த பூசணிக்காய் வந்து கட் பண்ணி ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆகுது, 4 மாதம் கூட ஆகும். இப்போ நல்லா வந்து இது பழுத்து இருக்குது. இப்போ இதை கட் பண்ணலாம். பீஸ் பீஸாக கட் பண்ணி தோல் சீவிக்கலாம். இப்போ இதை பாருங்கள், கட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு வந்து இந்த விதையை வந்து எடுத்துடலாம். இந்த விதையை எடுத்துட்டு அடுத்தது இந்த மேலே இருக்க இந்த தோலும் வந்து சீவிடலாம். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா முறப்பாக இருக்கும், அதனால் மேல் தோல் மட்டும் சீவிக்கலாம். இப்போ பாருங்கள், இது மேல் தோலெல்லாம் வந்து சீவி முடிச்சியாச்சு. அதுக்கடுத்து வந்து நம்ம சீவுறதில் வந்து இந்த மாதிரி வந்து சீவுறதில் உங்களுக்கு வந்து சின்னது தேவைனாலும் சின்னதில், பெருசில் தேவைனாலும் பெருசில் வந்து சீவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து சீவி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து சீவிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு வந்து நான் எடுக்க போகிறேன். இந்த கப்பில் 1 கப் அளவு வந்து எடுக்க போகிறேன். ஏன்னா இதே கப் அளவில் மற்ற அளவுலாம் வந்து எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். இதில் வந்து இந்த கப் அளவு வருதான்றது பார்த்துக்கலாம். ஒரு பீஸு 1.5 பீஸ் எடுத்தாவே வந்து இந்த கப் அளவுக்கு வந்து வந்துடுச்சு. ஒரு பீஸ் பெரிய பீஸ் அளவு வந்து 1 பீஸ் எடுத்துக்கலாம். சின்னதாக இருக்குது அப்படின்னா ஒரு 1.5 பீஸ் அளவு வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த விதையை வந்து நல்லா காய வச்சு என்ன செய்யுங்க, இந்த மேல் தோல்லாம் வந்து எடுத்துட்டு, இது தூக்கி போடாதீங்க, மேல் தோல் எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. இப்போ நாங்கள் ஆடி மாதன்றதுனால நாங்கள் இதை காய வச்சு இதை மறுபடியும் வந்து நட்டு விட்டுடுவோம். நாளைக்கு இப்போ காய போட ஆரம்பித்தோம்னா நாளைக்கெலாம் காஞ்சிடும். நாளான்னைக்கு அப்படியே விதை வந்து இதை நட்டு விடலாம். மீதி இருக்கிற விதையை என்ன செய்வாங்க, சாம்பல் போடுவாங்க, இல்லைன்னா அப்படியே வந்து காய வைப்பாங்க. காய வச்சாங்கன்னா இந்த இப்போ வந்து ஆனால் உரிக்க முடியாது, வழுக்கும். இந்த நுனியில் வந்து உரிக்க ஆரம்பித்தோம்னா அப்படியே வந்து ஃபுல்லாக அது உரித்து எடுத்துடலாம். ஆனால் அது வழுக்குதுன்றதுனால உரிக்க முடியல. இந்த பாருங்க, இதை வந்து அப்படியே உரித்து அதை காய வச்சா நல்லா உரிக்கிறதுக்கு வரும். இந்த விதை வந்து ரொம்ப அவ்வளோ ஸ்ட்ரென்த் அதிகம்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டிலாம் வந்து பாட்டிங்களாம் என்ன செய்வாங்க, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து உரித்து ஒரு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பருப்பு அப்படியே ஆளுக்கு ஒன்று உரித்து கொடுப்பாங்க கையில். நாங்களாம் நிறைய சாப்பிட்ருக்குறோம். இது வந்து நீங்களும் தூக்கி போடாமல் இந்த மாதிரி வந்து காய வச்சு உரித்து கொடுங்க. இப்போ நம்ம இதை எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஒரு வானல் ஒன்று வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கொஞ்சம் காஞ்சதும் நெய் வந்து போட்டு முந்திரி பாதாம்லாம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டுடுங்க. இப்போ வந்து முந்திரி வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இதிலே வந்து திராட்சையை வந்து போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பாதாம் பருப்பு வந்து போட்டுக்கலாம். இப்போ பாதாம் பருப்பு 2 வந்து கட் பண்ணது. இது வந்து எங்கள் பாதாம் மரத்தில் எடுத்தது, கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதை வந்து 2 கட் பண்ணி எடுத்தது. இது எல்லாம் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஏலக்காய் வந்து ஒரு 3 ஏலக்காய் நசுக்கிக்கலாம். நசுக்கி இதிலே வறுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் கலர் நல்லா வந்து செவந்து வந்திருக்குது. இந்த டைமில் வந்து இது எல்லாத்தையும் வந்து தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் இது வந்து தட்டில் இருந்து எடுத்து வச்சுட்டேன். அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இதிலே வந்து இன்னும் கொஞ்சம் நெய் வந்து போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. நான் மறுபடியும் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து போட்டு விடுறேன். இப்போ இதில் வந்து சீவி வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த சீவி வச்சுருக்கிற பீஸை வந்து இதில் போட்டு விட்டுடுங்க. இப்போ இதை வந்து நான் நல்லா அழுத்தி கோபுரமாக எடுத்துருக்கிறேன். அளவு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் அழுத்தி நல்லா கோபுரமாக வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் வதக்கிக்கலாம். இப்போ இது வந்து நீங்கள் வேக வச்சு வந்து செய்யலாம். வேக வச்சு செய்கிறதா இருந்தால் இட்லி பாத்திரத்தில் தண்ணி இல்லாமல் கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் மேல் பக்கமாக வந்து இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு அதை வந்து மத்தாலையோ இல்லை கையிலையோ வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, நசுக்கிக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன், சீவி இப்போ வதக்குறேன். இது நல்லா வந்து வதக்க விடலாம். இப்போ இது நல்லா வந்து கலந்து விடுங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து இது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. உங்களுக்கே நல்லா வந்து வித்தியாசம் தெரியும். இது கொஞ்சம் லைட்டாக வந்து இப்போ டார்க்காக இருக்க கலர் கொஞ்சம் லைட்டாக வந்து எல்லோ கலர் வந்து குறையிற மாதிரி இருக்கும். இப்போ இது கொஞ்ச நேரம் வதக்கிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வந்து வதங்கி இருக்குது. இப்போ பாருங்கள் இது வதங்கிறதுக்கான இது வந்து இந்த நெய் வந்து தனியாக வந்து பிரிகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நல்லா வதங்கின மாதிரி அர்த்தம். இப்போ இதில் வந்து பால் வந்து சேர்த்து வேக வச்சிடலாம். பால் பாருங்கள் இப்போ நம்ம இந்த கப்பில் வந்து 1 கப்பு வந்து நல்லா ஃபுல்லாக கோபுரம் ரொம்ப கோபுரம்லாம் இப்படி வர மாதிரி வந்து போட்டோம். அதிலே 3/4 கப்பு அளவு வந்து நான் வந்து பால் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பால் 1 கப்பு கூட சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். பால் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோவும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக விடலாம். இப்போ நம்ம பால் ஊற்றி மூடி வச்சோம். ஓரளவுக்கு வந்து இங்கே பாருங்கள் வெந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி சுண்டணும். தண்ணி சுண்டு சர்க்கரை வந்து போட்டுக்கலாம். மறுபடியும் இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வேக விடலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து தண்ணி வந்து சுண்டி இருக்குது. அந்த தண்ணி சுண்டுனதுக்கு அப்புறம் பாருங்கள் இப்போ இந்த நெய் மட்டும்தான் நல்லா மேலே மிதங்கின மாதிரி வந்து தெரியுது பாருங்கள். இப்போ இந்த டைமில் வந்து சர்க்கரை வந்து போட்டு கலந்து விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வந்து இதுவும் வந்து வெந்திருக்குது பாருங்கள். இப்போ சர்க்கரை பாருங்கள், சர்க்கரை வந்து நான் 1 கப் அளவு வந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் சர்க்கரை கம்மியாக சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 3/4 கப்பு எடுத்துக்கலாம். இப்போ சுகர் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே நிறைய சாப்பிடுவோன்றதுனால நான் நிறைய எடுத்துருக்கிறேன். 1க்கு 1 எடுத்துருக்கிறேன். கம்மியாக சாப்பிட்றதா 3/4 கப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து சர்க்கரை வந்து நான் சேர்த்துருக்கிறேன். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுடைய விருப்பம்தான். நான் வந்து இப்போதைக்கு நான் சர்க்கரை மட்டும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது கொஞ்ச நேரம் வந்து இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் வந்து கிண்டி விடலாம். இப்போ பாருங்கள் இதில் வந்து நல்லா சுண்டிடுச்சு. இப்போ பாதாம் முந்திரிலாம் நம்ம வறுத்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் மட்டும் தோல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்து போட்டு விட்டுடலாம். அடுத்தது முந்திரி வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் வந்து போட்டுக்கலாம். இப்போ கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் பூசணிக்காய் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குது பாருங்கள். இதில் வந்து நார் சத்துலாம் நிறைய அதிகமாக இருக்குது. வாரத்துக்கு ஒரு டைமு இல்லை மாதத்துக்கு ஒரு 2 டைமாவது நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. இந்த பூசணிக்காயில் வந்து நிறைய பகோடா செய்யலாம். அடுத்தது வந்து பொரியல் மாதிரி பண்ணி கொடுக்கலாம், குழம்பா செஞ்சு கொடுக்கலாம். உணவில் வந்து நிறையா சேர்த்து கொடுங்க. இந்த பூசணிக்காய் ரொம்ப நல்லது. இதை வந்து செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றிகள் கோடி.